எல்லாம் அடைச்சிட்டு குழு குழுன்னு கத்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா 1 2 3 4 ஆமென். சர்வேஸ்வரா நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. சர்வ வல்ல தேவா, சகலத்தை படைத்தவர், சர்வலோக தேவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சகலத்தை படைத்த என் தேவாதி தேவன். ஆமென் ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒருவேளை என்னோட பாடி பாருங்க. நான் கர்த்தரை ஆராதித்து நான் முடிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வேஸ்வரா, சர்வ வல்ல தேவா, சகலத்தை படைத்தவர், படைத்தவர், சர்வலோக தேவா. உம்மை போற்றி தொழுதிடுவே, உம்மை போற்றி துதித்திடுவே, உம்மை போற்றி தொழுதிடுவே, உம்மை போற்றி துதித்திடுவே. உம்மையே பணிந்து குனிந்து உமக்கே நான் மகிமை செலுத்தி,
தேவனே அப்படி சொல்லுவேன். நீங்க என்னது? உமக்குத்தானே ஆராதனை. ஹalleluya. 1 2 அதுக்கு அடுத்து அகிலம் ஆள்பவரே பாடுவேன். நீங்க என்ன செய்யணும்? உமக்குத்தானே ஆராதனை. ஹalleluya. ஹalleluya. ஆராதனை நேரமா வச்சுக்கலாமா? பிரசங்கம் கேட்கலாமா? ஆராதிக்கலாமா? பிரசங்கம் கேட்கலாமா? சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. ஹalleluya. 1 2 3 4 பாடணும். எது பாடணும்? அநாதி ரெடி 1 2 3 4 அநாதி உமக்குத்தானே ஆராதனை. உமக்குத்தானே ஆராதனை. அநாதி உமக்குத்தானே ஆராதனை. அகிலம் ஆள்பவரே உமக்குத்தானே ஆராதனை. அநாதி தேவனே அகிலம் ஆள்பவரே உமக்குத்தானே ஆராதனை. உம்மை போற்றிக் கொள்கிறேன். உம்மை போற்றிக் கொள்கிறேன். உம்மை போற்றிக் கொள்கிறேன். உம்மை போற்றிக் கொள்கிறேன். மரவா இயேசு மரவா உம்மை தொழுகிறோம். இயேசு மரவா நீ உருவாக்கினாய். இயேசு மரவா நீ உருவாக்கினாய். இயேசு மரவா நீ உருவாக்கினாய். இயேசு மரவா ஆராதனை உமக்கே. சகல கனமும் சகல புகழையும் உமக்கு முன்பாக பணிந்து குனிந்து உமக்கே செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி எல்லோரும் பேசுங்கப்பா. எல்லோரும் கைப்படுங்கப்பா. தூரத்திலிருந்து வந்த செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல் இருக்கும் என்று உடைய வார்த்தை சொல்கிறது. தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து பேராயரை 1000 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு வந்திருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது அப்பா. இன்னைக்கு அநேகர் சந்திக்கப்பட போகிறார்கள். இன்னைக்கு அநேகரோடு நீ பேச போகிறீர். உலகம் முழுவதும் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற பேராயர் இன்றைக்கு இந்த கிராமத்தில் சிறிய சபைக்கு கொண்டு வந்ததற்கு முகாந்திரம் உண்டு. அது அப்படியே நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நிறைவேறி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில்.